தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். போதும். நீங்க கேட்பீங்க, அப்போ மறுபடி பிறந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொன்னவங்க திடீர்னு தப்பு பண்ணலையா, கோபப்படலையா, சில நேரம் திருடலையா, சில நேரம் ஏதாவது கெட்டதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவராய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள இருந்த பன்றியின் சுபாவம் மாறி ஆட்டுக்குட்டியின் சுபாவம் வந்துருது. பன்றி என்ன செய்யும் சொல்லுங்க? சேற்றை கண்டா அதுக்குள்ள ஓடி அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நடந்தது ஒன்று ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல்ல இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குடிகாரன் என் பின்னால் வந்தான். எனக்கு ஒரே பயம். குடிகாரன் முன்னால் அப்படியே நல்லா குடிச்சுட்டு ஆடிட்டு வரும்போது அங்கே பெரிய பண்ணி தன்னுடைய குட்டிகளோடு கூட அந்த சேற்றில் படுத்து கிடக்குது, சாக்கடையில். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி ரொம்ப சாக்கடை நிறைஞ்ச பட்டணமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் வளர்ந்த ஊர். ஆமாம், அங்கே சாக்கடையில் ஒரு பன்றி தன்னுடைய குட்டிகளோடு கூட ஆனந்தமாக இருந்துச்சு. இவன் அடிச்சுட்டு என்னை அடிக்க வந்தான். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. என் பின்னால் நான் பயந்துட்டு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னா, அவன் காலை தட்டி பண்ணி பக்கத்தில் போய் விழுந்துட்டான். உளுந்தவனை நான் திரும்பி பார்த்தேன். அவன் சொல்கிறான், எடியே தள்ளிப்படுடி. என்ன நினச்சிட்டான்? பெஞ்சாதின்னு நினச்சிட்டான். உங்கள் அத்தா வந்திருக்கேன் தெரியலையா? எனக்கு ஒரே சிரிப்பு. விழுந்தது சாக்கடையில், ஆனால் நினைவு வீட்டு படுக்கையில் படுத்திருக்கேன். தான் பன்றியின் சுபாவம். மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. ஆனால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல பாவம் செய்யறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பாவ சேற்றிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என் இருதயத்தை மாற்றி உள்ளத்தை புதிதாக்கி என்ன ஆட்டுக்குட்டியாக மாற்றினார். இப்போ ஆட்டுக்குட்டியும் சில நேரங்களில் திடீர்னு கால் தடுக்கி சாக்கடையில் விழுந்துன்னா என்ன செய்யும் தெரியுமா? நேர போய் ஏதாவது செவரை கண்டு உரசிக்கிட்டே இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் தெரியாமல் அறிந்தோ அறியாமலோ சில நேரம் துணிகரமாக பாவத்தில் விழுந்தாலும் கூட நீ கல்வாரியில் வந்து அந்த சிலுவையில், அதனால தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் எழுதுனது பிள்ளைகளுக்கு தான். ஒருவன் ஒருவேளை தெரியாம பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவரே, தெரியாம சில நேரம் விழுந்தா கூட கல்வாரியில் ஓடி வந்துடுறேன். நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று
பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இப்ப 3வது அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன அறிவு இருக்குது? இயேசு ஒரு நாள் மேகங்களோடு கூட வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர், இங்க கை வச்சிங்க, என்ன வரப்போறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். வாசிக்கலாம். 16வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இத விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மேகத்துல வரப்போறாரு, அவர் வானத்துல இருந்து இறங்குவாரு. கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க எழுந்திருப்பாங்க. நான் முந்தா நாள் தான் சுவிட்சர்லாண்டில் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போய் பார்த்தேன். எல்லா கல்லறையிலையும் எழுதி போட்டிருக்குது ரெஸ்ட் இன் பீஸ், RIP. என்னவா இளைப்பாருகிறாரு. ஆனால் ரெஸ்ட் இன் பீஸ் இல்லை, அவர் பீஸ் பீஸா போய் தான் போயிருக்கிறார் உள்ள. நம்மளை தேத்திக்கிட முடியும், ஆனா கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் முதலாவது எந்திரிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல. உங்க கையில பைபிள் இருக்குல்ல, நான் இதுல தான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. இல்லைன்னா இங்க முன்னால போடுறாங்களே, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய்